பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: தாழ்மை உள்ளவருடைய கிருபை தங்கும், ஆசீர்வாதம் தங்கும். ஆதார வசனம் மத்தேயு 15:22-23 அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானியாகிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டார். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். மகிமையின் மக்களே, மேற்கண்ட நிகழ்வை நீங்கள் படித்திருப்பீர்கள். இவள் யூத ஸ்திரீ அல்ல, கானானிய ஸ்திரீ. இவரது வல்லமை, அன்பு, இரக்கம் கேள்விப்பட்டு வந்து வேண்டுகிறாள், என் மகளை குணப்படுத்தும், பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று ஜெப குறிப்பை வைத்தாள். இதற்கு இயேசு ஒரு வார்த்தையும் பதிலாக கொடுக்கவில்லை. மௌனமாகவே இருந்தார். ஜெபத்தை கேட்பவரே, இரக்கம் வேண்டித்தானே அந்த பெண் ஜெபித்தாள். ஒரு தாயின் அங்கலாய்ப்பை கவனித்தாரே, பதில் இல்லை. மனிதரிடம் கேட்டால் அவர்களிடம் பதில் இல்லை. கோவிட்-19 ஒரு சின்ன வைரஸ் உலகத்தையே ஆட்டி படைத்தது. எல்லா நாடுகளையும் கிட்டத்தட்ட தொட்டது. எத்தனை ஃபேமஸான மருத்துவர்கள், விஞ்ஞானிகள், ஒன்றுமே முடியாது. உங்களது லிமிட்டேஷன் அவ்வளவுதான் என்பதை காட்டினர். மனிதரிடம் பதில் இல்லை. அப்படியே அவனிடம் பதில் இருந்தாலும், வல்லமை, தாட்டுமை இருந்தாலும் செய்ய கொடுக்க மனம் இருக்காது. ஆனால் கர்த்தரிடம் எல்லாவற்றுக்கும் பதில் உண்டு. அவர் அனந்த ஞானம் கொண்டவர். என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்டவர். அவரால் கூடும், எல்லாம் கூடும். மனிதனால் கூடாது, தேவனால் கூடும். அப்போது மனம் இல்லையா? இல்லை. அவர் இரக்கத்திற்கு முடிவே இல்லை. புலம்பல் 3:22. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவர், மனம் இறங்குபவர். தாவீது சொல்கிறான், நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் என்று சொல்கிறார். சங்கீதம் 138:3. முதலில் பதிலாக அவரது வார்த்தை கிடைத்து விடுகிறது. பின் அந்த வார்த்தையின்படி கிரியை நடக்கிறது. நமக்கும் அப்படித்தான். எந்த காரியத்திலும் குறித்து ஜெபித்தாலும் முதலில் அவரது பதிலாக அவரது வார்த்தை தான் எதிர்பார்க்கிறோம். ஒரு வார்த்தை கிடைக்காதா? சபையில் சொல்ல மாட்டார்களா? வேதத்தில் கிடைக்காதா என்று அந்த வார்த்தைக்குத்தான் நாம் ஏங்குகிறோம். ஞாயிறு ஆராதனை, தனிப்பட்ட தியானத்தில் ஏதாவது ஒரு வார்த்தை கிடைக்காதா என்று வார்த்தை கிடைத்துவிட்டால் போதும், காரியம் கைகூடிவிட்டது என்பதாகும். சங்கீதம் 119 176 வசனங்கள் உண்டு. இதில் பெரும்பாலும் அவர் தன் வார்த்தையின் மகிமையை பற்றி பேசுகிறார். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்தில், நாளை இந்நேரம் அதிசயம் நடக்கும், எல்லாரும் சம்பூர்ணமாய் ஆகாரம் கிடைக்கும், வார்த்தை கிடைத்து விட்டது. நம்பினார்கள். அப்படியே நடந்தது. ஆபிரகாமுக்கு வார்த்தை கிடைத்தது. உற்பவ காலத்திட்டத்தில் உன்னிடத்தில் திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். ஆதியாகமம் 18:14. அப்படியே நடந்தது. வேதத்தில் ஏராளமான சாட்சிகள் உண்டு. இங்கே இந்த பெண்ணுக்கு ஒரு வார்த்தையும் கிடைக்கவில்லை. கூப்பிட்டால், கேட்டால், பதில் இல்லை. ஒரு காரியத்தை நாம் மனதில் பதித்து வைக்க வேண்டும். தேவன் எதை செய்தாலும் நன்றாகவே செய்வார். எதை செய்தாலும் அவர் தமது மகிமைக்காகத்தான் செய்வார். தமது மகிமையை வேறொருவருக்கு அவர் கொடுப்பதே இல்லை. இன்னார் இப்படி எனக்கு செய்தார்கள், கொடுத்தார்கள், உதவினார்கள், என் வாழ்க்கைக்கு முன்னேற்றினார்கள், விளக்கை ஏற்றினார்கள் என்று நீங்களும் நானும் விரல் நீட்டி சொல்ல விடமாட்டார். அவரே செய்வார். அவரே நம் வாழ்வில் இடைவிடுவார். கர்த்தர் இதை செய்தார். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் அவரை மகிமைப்படுத்த விரும்புகிறார். 3வது, அவர் எதை செய்தாலும் நமக்கு நன்மையாகவே செய்து முடிப்பார். ரோமர் 8:28. தீமை செய்யவே மாட்டாருங்க. மார்க் 7:37 சொல்லுகிறது, அவர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். நன்றாய் செய்ததினால்தான் நாம் இன்னும் உயிரோடு இருக்கிறோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகார படைப்பை பாருங்கள். சகலத்தையும் அதன் காலத்தில் நேர்த்தியாக செய்து விடுத்தார். பின்ன ஏன் இத்தனை நாட்களாக ஜெபித்து வருகிறேனே, என் கண்ணீர் அவர் துருத்தில் வைத்திருந்தால் நலமாய் இருக்கும், நிறைந்திருக்கும் என்று எண்ணுகிறோம். ஜெபத்தை விடக்கூடாது. தொடர்ந்து விடாப்பிடியாக ஜெபிக்க வேண்டும். லூக்கா 18ஆம் அதிகாரம் தான் சொல்லுகிறார், சோர்வில்லாமல் ஜெபிக்க சொல்கிறார். சோர்வு, விரக்தி, விட்டுவிடலாம் என்று எண்ணங்கள் வரும் என்று தெரிந்திருப்பதால் தான் அதை அல்லத்திட்டு ஜெபிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறது. பதில் உடனே கிடைக்க. பதில் 18, லூக்கா 18:8. சீக்கிரத்திலே நியாயம் செய்வார். இந்த பெண் கேட்டுக்கொண்டே வந்தாளே, இதை பார்த்து அவருடைய சீசர்கள், இவன் அவளை பின்தொடர்கிறாள், இவளை அனுப்பிவிடுங்கள், அதாவது பதில் கொடுத்து அனுப்புங்கள் என்பதாக அவர்கள் குரல் கொடுக்கிறார்கள். இந்நேர வரை ஒருத்தி குரல் கொடுத்திருந்தால் இப்பொழுது 12 சீசரிலிருந்து 13 குரல் அவருக்கு போகிறது. சேர்ந்து கொண்டது.
குரல்கள் சேர்ந்து கொண்டது. செய்யுங்கப்பா என்ற குரல்கள் சேர்ந்து கொண்டது. இப்பொழுது பதில் கொடுக்கிறார் சீஷர்களுக்கு. பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு போட மாட்டேன் என்கிறார். பதில் சீஷர்களுக்கு போகிறது. உடனே வந்த பதிலை பிடித்து கொண்டாள். எனக்கு பதில் கொடுக்கலையே, நான் தானே இன்னாதவர்களும் கேட்டேன், அவர்களோடு பேசுகிறார். அப்படி இல்லை, அந்த பதிலை பிடித்து கொண்டாள். ஆம் ஆண்டவரே, நான் நாய்க்குட்டிகள் மேஜையிலிருந்து கீழே விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். அவ்வளவு தாழ்த்தினாள், அவ்வளவு தன்னை கீழ் தரைமட்டமாக தாழ்த்தினாள். இதற்காகத்தான் அவர் எதிர்பார்த்து கொண்டிருந்தார். உங்களுக்கு நான் சொல்கிறேன், நாளாக குடும்பத்தில் சேர்த்து கொள்ளுங்கள், ஜெபத்தில் சேர்த்து கொள்ளுங்கள். சும்மா சேர்ந்து கொண்டு மற்றவங்களை அரட்டை அடிக்கக்கூடிய கூட்டமாக இருக்கக்கூடாது. வேலை முடித்துவிட்டால் வாங்க சிஸ்டர், நம்மெல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல ஜெபிக்கலாம் என்று ஜெபியுங்கள். இந்த சேர்ந்து ஜெபிக்கக்கூடியதுக்கு வல்லமை உண்டுங்க. கார்ப்பரேட் ப்ரேயருக்கு வல்லமை உண்டுங்க. சபையில் சொல்லி ஜெபிக்க சொல்லுங்கள். உங்களால் முடியாது, யாருமே இல்லை என்றால் சபையில் சொல்லுங்கள். ஜெபிக்கக்கூடிய கேர்சல்கள் இருக்குது, அங்கே சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அந்த சேர்ந்து ஜெபிக்கிற செபத்துக்கு வல்லமை உண்டு. ஆண்டவர் சொன்னார், பழைய ஏற்பாட்டு காலத்தில் சரி புதிய ஏற்பாட்டு காலத்தில் சேர்ந்து வாருங்கள், சபை கூடுங்கள், சபை கூடுதலை விட்டு விடாதிருங்கள், சேர்ந்து ஜெபியுங்கள் என்பதுதான் அவருடையது. ஹல்லேலூயா. ஒன்றுமே இல்லை, தனியாக ஜெபித்து வருகிறேன் என்று நீங்கள் கவலைப்படாதீர்கள். உங்களுக்காக ஜெபிப்பதற்கு ஆட்களை அவர் எழுப்புவார். தானியேல் 2:18 தானியேல் என்ன செய்தான்? நண்பர்களை கூட்டிக் கொண்டான். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் சபையார் எல்லாம் சேர்ந்து பேதுரு சிறையில் அடைக்கப்பட்டு விட்டான். எல்லாரும் சேர்ந்து ஒரு வீட்டில் மார்க்கு விட்டு ஜெபித்தார்கள். அப்போஸ்தலர் 12:12 அவன் பேதுரு விடுதலையாக்கப்பட்டு நேராக அந்த வீட்டுக்கு தான் வந்தான். மத்தேயு 15:26 உனக்கு இல்லை என்று சொன்னது அவள் விடவில்லை, தாழ்த்தினாள், உடனே பதில் கொடுத்தார். அந்நேரம் அவளை பார்த்து பேசாத உடனே பதில் கொடுத்தான். விசுவாசத்தின்படி ஆக்க கடவுது என்று. அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். இந்த சத்தியம் என்ன சொல்லுகிறது? விடாமல் ஜெபிக்க வேண்டும், விடாமல் ஜெபிக்க வேண்டும். பதில் இல்லையே என்று சோர்ந்து போக்கக்கூடாது, கூட்டிக் கொள்ள வேண்டும். விசுவாசம் உள்ளவர்களை கூட்டிக் கொள்ள வேண்டும். பின் சபையில் சொல்லி ஜெபிக்க வேண்டும். தாழ்த்த வேண்டும், நம்மளை தாழ்த்த வேண்டும். நாம் என்ன அவருக்கு கொடுத்தா வைத்திருக்கிறோம், தாழ்த்த வேண்டும். இந்த மூன்றும் செய்யும் பொழுது அது எப்பேற்பட்ட எத்தனை ஜெப குறிப்பு வைத்தாலும் அவர் பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. கவலைப்படாதீர்கள், உங்களுக்காக யாரையாவது எழுப்புவார். உங்களை தாழ்த்துங்கள் கர்த்தருக்கு முன்பாக. மனிதர்களுக்கு முன்பாக தாழ்த்துகிறோமே, கிடைக்குமோ கிடைக்காதோ என்று நிச்சயம் இல்லாத போது கூட மனிதர்கள் முன்மை நம்மை தாழ்த்துகிறோமே, ஏன் தேவாதி தேவன் மூலமாக தாழ்த்தக்கூடாது? நிச்சயமாக பதில் உண்டு, அவரிடம் பரிகாரம் உண்டு, உங்களுக்கு விடுதலை உண்டு, வெற்றி உண்டு. உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். யாராவது ஜெபத்தை இப்படி நிறுத்தி இருந்தால் இன்றே மறுபடியும் அந்த ஜெப குறிப்புகளை எடுத்து ஜெபம் பண்ணுங்கள். அவர் விரும்புகிற தாழ்மையில் இடத்தில் வந்துவிட்டதா இல்லை என்று கவலைப்படாதீர்கள். உங்களுடைய தாழ்மைக்கு நீங்கள் மார்க் போட வேண்டாம். கேளுங்கள், தாழ்மைப்படுங்கள், போதும். அவர் செய்வார், நிச்சயம் செய்வார். அவரை மகிமைப்படுத்தி கொண்டு அவருடைய கதவை தட்டி கொண்டே இருப்பதே ஒரு தாழ்மைதான். பதில் வரும் நேரம் வந்துவிட்டது. அனைத்தும் கூடி வரும் நேரத்தில் பானையை உடைத்து விடாதீர்கள், ஜெபத்தை விட்டு விடாதீர்கள். எடுங்கள், ஜெபிக்கலாம். தகப்பனே, நீர் பதில் கொடுத்து எங்களை கைதூக்கி கரை சேர்க்கும் வரை விடமாட்டேன். யாரிடம் போவேன்? உம்மிடத்தில் தானே பதில் உண்டு, பரிகாரமும் உண்டு. சீக்கிரத்தில் செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவே நாமத்தில் பிதாவே, இன்றைய சிந்தனைக்கு வெகு சீக்கிரத்தில் கர்த்தரிடமிருந்து எனக்கு பதில் வரும். இன்றைய தினமாக ஏன் இருக்கக்கூடாது? இருக்கலாம். ஆமேன். ஹல்லேலூயா.